ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா யம்மியான ஒரு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வெரைட்டி ரைஸ் கூடலாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். தயிர் சாதத்து கூட ரொம்பவே அடிச்சிக்க முடியாத ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 15 பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். நார்மல் பொட்டேட்டோஸ் விட இந்த பேபி பொட்டேட்டோஸோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரே மாதிரி சைஸில் இருக்கிற பேபி பொட்டேட்டோஸாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருந்துச்சுன்னா சரியாக வேகாது. சின்னதாக இருக்கிறது சீக்கிரம் வெந்துடும், பெருசாக இருக்கிறது சரியாக வேகாது. இந்த மாதிரி பெருசாக இருக்கிற பொட்டேட்டோஸை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நிறையா மண் இருக்கும், அதனால் தண்ணியில் நல்லா நீட்டாக ஒரு 2லேருந்து 3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி பெருசாக இருக்கிற பொட்டேட்டோஸை ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். சின்ன பொட்டேட்டோஸ்லாம் எவ்வளோ சீக்கிரம் வேகுதோ அதே டைமில் பெரிய பொட்டேட்டோஸும் வெந்துடும். பாருங்கள், இப்போ பாருங்கள், ரெண்டோட சைஸும் ரொம்பவே ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இதில் உருளைக்கிழங்கு நல்லா மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம், குக்கரில் கிடையாது. பாத்திரத்தில் வேக வைக்கிறப்ப தண்ணி ரொம்ப சீக்கிரமாகவே சுண்டிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சீக்கிரம் வேகும். நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் அளவான தண்ணி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. அதிகமான விசில் விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் குழஞ்சி போயிடும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நீங்கள் வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டூத் பிக் மாதிரி இருக்கிற குச்சியை எடுத்து இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக உள்ளே போகணும். அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் சரியாக வெந்திருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ வெந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் எல்லாமே உளிச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தோலோடு செஞ்சீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது. மசாலா எதுவுமே உள்ள உருளைக்கிழங்குல இறங்காது. அதனால் தோலை உரிச்சு எடுத்துருங்க. இப்போ அடுத்ததாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். அப்போ தான் உருளைக்கிழங்கு அடியில் ஒட்டாமல் நம்ம கிளறும் போது குழையாமல் வரும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்குறப்ப உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இப்போ சோம்பு லைட்டாக புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக இந்த மாதிரி எண்ணெயிலே ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு மேலே இருக்கிற லேயர் எல்லாமே நல்லா சூப்பராக முறுமுறுன்னு ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ அடுத்ததாக இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் 65 மசாலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 65 மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோஸ்க்கு 65 மசாலா சேர்த்து பண்ணுறப்ப அதோட ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிட்டிங்க அப்படின்னா மசாலா எல்லாமே கரிஞ்சு போயிடும். அதனால் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ரை பண்ணி விடுங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாமே ஓரளவு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி இடையில கேப் விட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ அடுத்ததாக கடைசியாக இதில் ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை கடைசியாக சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது சாப்பிட்றப்ப அதோட க்ரன்ச்சினஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாத்தையுமே பொட்டேட்டோஸ் வெங்காயம் ரெண்டுமே நல்லா உறிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் வரும், எண்ணெய் அதிகமாக உங்களுக்கு இருக்காது. வெங்காயம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும், அதுக்கு மேலே வதக்க தேவையில்லை. அதுலேயே வெங்காயம்லாம் நல்லா வெந்துடும் ஓரளவுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப கண்டிப்பாக செய்வீங்க. தயிர் சாதம், ரச சாதம் மாதிரியான சாதம் கூட இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.